ஷாய் தெற்கு ராஜபாளைய நீதிமன்றம் கோர்ட்டு, சிலிவுத்தூர் கோர்ட்டு மெயின் கோர்ட்டுக்கு ஒரு கோர்ட்டில் கடவுள் வந்து பூமியில் இறங்கி கணக்கு கொடுக்கணும். இது கணக்கு 8/7 ஓலைச்சோடு கணக்கு. குடும்பத்தோடு வந்து தப்பிச்சேரவனை கணக்கு எடுத்து கொடுக்கணும். சரியா? இது ஓலைச்சோடு 8/7 உள்ள கணக்கு. குடும்பத்தார் சிவன் குடும்பம் வந்து பூமியில் இறங்கி தப்பிச்சேரவனுக்கு தண்டனைக்கு உள்ள கணக்கு, தப்பு செய்கிறவனுக்கு தப்பு எடுத்து கொடுக்குற கணக்கு, உலக நாடு உள்ள தப்பு செய்கிற கணக்கு, உலக நாடு ஆட்டி வைக்கிற பூமியை பாழாக்கி வச்ச கணக்கு, உலக நாடு சண்டையும் கூத்தலுமா ஓடுற கணக்கு, உலக நாடு அரசியல்வாதி கணக்கு முடிக்கிற கணக்கு சிவன் குடும்பம் தான் உலக நாடே விட முடியும். வேறு யாராலும் முடியாது. முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. இப்போ முதல் ஒரு கணக்கு அப்படின்னா நீதிமன்றம் கோர்ட்டு, சிலிவுத்தூர் நீதிமன்றம் கோர்ட்டு, ஆண்டாளம்மா கோயில், மடாரகுளம் சிவன் கோயில் ஆலயம். இந்த 2 கணக்கில் கணக்கு இன்றைக்கி போட்டான். 126 வருஷத்துக்குள்ள கணக்கு வெளியே எடுக்கையில் எல்லா இடத்துலையும் என்கவுண்டர் ஷூட்டிங்கு தான் வரும். சரியா? இதில் வழக்கறிஞர்கள் கைலாசத்தில் உள்ள கணக்கு, கோட்டார் ஆணும் பெண்ணும், அந்த கார்டு கழுத்தில் இருக்கணும். இந்த கார்டு கொடுப்பான். அது எல்லாமே இராணுவம் பார்ப்பான், எல்லாமே செக் பண்ணுவான். இதுதான் முக்கியமான கணக்கு, எடுக்கிற கணக்கு. கார்டு அந்த கார்டுனா ஐயா அந்த கார்டு கொடுப்பார். அந்த கார்டு கழுத்தில் இருக்கணும். வழக்கறிஞர்னா கைலாசத்தில் இருக்கிற வழக்கறிஞர், எதிர் மனிதர் கிடையாது. வழக்கறிஞர் இது என்ன கணக்கு எடுக்க விடுதார். இப்போ கணக்கு எடுக்க விடுவார், கணக்கை போடுவார். 126 வருஷத்துக்கு முன்னாடி நீதிமன்ற கோர்ட்டு ஆண்டாளம்மா கோயில் சுற்றி ரவுண்டிங்கில் பிரித்து அதையும் எழுதிப்பா. அதான் பிரித்து எழுதி நாசம் பண்ணி வச்சுருக்கான்ல. எழுத்தை பிடிக்கையில் அந்த 126 வருஷம் உள்ள கணக்கு எடுக்கல. விவசாயம் இருக்கிற இருப்பு, இடம், ஆடை, அதுதான் கணக்கு. அது உள்ளே வரும். இவன் என்ன பண்ணி வச்சுருக்கான்? கொடியை தூக்கி பாழாக்கி வச்சுருக்கான். பில்டிங்காக போட்டு பாழாக்கி வச்சுருக்கான். எங்கே பார்த்தாலும் கெட்டடமாக கெட்டி அந்த பேப்பரை வச்சு பாழாக்கி போட்டு வச்சுருக்கான். பார்க்கலையாப்பா கோர்ட்டில்? எங்கே நீ இறங்கி போய் பாரு, அங்கே கெட்டடமாக கெட்டி பாழாக போய் கிடக்கு. என்ன காரணம்? பேப்பர் அடித்து விட்டு இந்த ஜெம்மத்தில் பாழாக்கு தான். கெட்டடமாக போட்டு பாழாக்கணும், மழையை உடைக்கணும், மண்ணல்லணும், விவசாயத்தை அழிக்கணுங்கிற வெறியில் நிற்கான் அரசியல்வாதி. அப்போ இவனுங்களுக்கு என்ன எப்படி கணக்கு? பத்திரப்பதிவு உள்ளே ஏறி இருக்கு. சார்பாளர் பத்திரப்பதிவாளர், புரியுதா? சேத்தூர் பத்திரப்பதிவு, விருதுநகர் மாவட்டம், ராஜபாளையம் தாலுகா. இது என்ன கணக்கு எடுக்கத்தான் தான் கணக்கு கொடுக்கான். இப்போ ஏற்கனவே வென்று பத்திரப்பதிவு எல்லாமே இது கணக்கு கோர்ட்டில் எடுக்காங்க. ஐயா பார்த்து கணக்கு போடுறாரு, ஐயா கணக்கு இட்டுக்கிட்டு இருக்காரு, கணக்கு எடுக்காங்க அப்படிங்கிற கணக்கு இவன் வெளியில் போகக்கூடாது. கணக்கு எடுக்க தெரிஞ்சு போச்சு. அப்போ பத்திரம் பதியக்கூடாது. இது என்ன அர்த்தம்? எங்களுக்கு அரசியல்வாதி நிற்கான், நாங்கள் ஓட்டு முத்திரை போட்டு நாங்கள் பத்திரப்பதிவு உட்காந்துருக்கோம், வெளியில் வென்று உட்காந்துருக்கோம், பத்திரம் விற்கான். அப்போ இன்றைக்கி கணக்கு போட்டாச்சு. என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரு முதல் சிலிவுத்தூர் வரும். சிலிவுத்தூர் பத்திரப்பதிவு பூராமே என்கவுண்டரு. அப்படியே பத்திரப்பதிவோடு அடிச்சிருவான். உட்காந்துருப்பான் கால் ஆட்டிக்கிட்டு. பெண் ஆணம் எல்லாத்துலேயும் பெண் ஆணத்தான் போட்டு வச்சுருக்கான். கல்வி படித்து பாழாக்கி வச்சுருக்கேன். சிலிவுத்தூர் பூரா பத்திரப்பதிவு பூரா முடிஞ்சுவோம். இது சதுரகிரி கணக்கு வரும். அடித்து கரெக்டாக கணக்கு அவன் கொடுக்கான். அது சிலிவுத்தூர் கணக்கு, ஆண்டாளம்மா கோயில், மடாரகுளம் உள்ள கோயில் உள்ள கணக்கு சதுரகிரி பூரா உள்ளே சுற்றி வரும். சரௌண்டிங்கில் ஃபுல்லாக வரும். ஏண்டா சிவன் பூமியில் உட்காந்துட்டார் கடவுள், அத்துமீறி நீ பத்திரம் போடலாமாடா? உனக்கு யாருன்னா கோர்ட்டுக்குள்ளே போய் ஆஜராகிடுச்சுன்னா நுப்பாட்டிடணும் மொத்தத்தில். இவன் என்ன சொல்லுதான்? கவர்மெண்ட் லாயரு, எங்கள் கவர்மெண்ட்டு நாங்கள் அரசு வச்சு நாங்கள் ஓட்டு தான் சென்னை மெட்ராஸில் நக்கை இழுத்து உள்ளே விட்டு நக்கு தான் நீ போடு அப்படிங்க. இப்போ கவர்மெண்ட் லாயர் என்ன செய்வான்? வானரப்பட இராணுவ வீரர்கள் சிலிவுத்தூர் ஆண்டாளம்மா கோயிலை சுற்றி மாளிகை கட்டி ஏசி போட்டு அப்படி காலை 2 தோலை தூக்கி போட்டு படுத்திருக்கான் அவன் குடும்பத்தார். உள்ளே இங்கே சிவலிங்கம் கொடி விளக்கு இடிச்சிருக்கான். அது யூடியூப் சேனலில் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. உள்ளே கணக்கு போட்டு வச்சுருக்கான். இவன் என்னமோ லேசாக நினைக்கான். சிலைகள் இடிச்சிருக்கான், சுற்றி பீடங்கள் இடிச்சிருக்கான். கோயில் இருக்குன்னா அந்தந்த கோயிலுக்குள்ள இடங்கள் வந்து எல்லா இடமும் கேட்சி பண்ணி தான் அவன் உட்காந்துருக்கான். அங்கங்கே விவசாயம் பண்ணிக்கோ, சாப்பிட்டுக்கோ. இந்த சாமிகள் வர வாங்கினா சேட்டை பண்ணணும் கொண்டிருந்தால் அப்போ வரம் கொடுத்தது. இப்போ எல்லாம் வரம் கொடுத்த சாமிகள் பூரா கோட்ரு பிரியாணி, ஆடு மாடு கோழி பேரை அறுத்து விட்டு பழாக்கி வச்சுட்டான். அது எல்லாம் பொசிக்காச்சு, சுடுகாடு ஆக்கியாச்சு. இப்போ கடவுள் பூமியில் உட்காந்து கணக்கு வெளியே எடுக்கான். ஏன்டா அறிவில்லையாடா? கண்டாரவழிமா உனக்கு பத்திரப்பதிவு வெளியில் வென்று உங்களை காலாட்டி போடுறதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எவ்வளோ கணக்கு போட்டு நிப்பாட்டலையில இப்போ கணக்கு போட்டாச்சு. சிலிவுத்தூர் ஆண்டாளம்மா கோயில் நீதிமன்றம், பழைய நீதிமன்றம்,
அது எப்படி இருக்கும்னு தெரியுமா? அந்த நீதிமன்றத்தில் உள்ள கணக்கு வெளியே எடுக்கையில் இடத்து சொத்து பூரா வெளியே வரையில் கண்டார ஒளிமனை சுட வேண்டிய இடத்துல சுட்டு ஷூட்டிங் ஆர்டரு. புரியுதா? முதல் சிலிவுத்தூர். ஏன்னா வழக்கு ஆடுறது, வழக்கு ஓடினது OS 164 சிலிவுத்தூர் தான் முதல் கணக்கு. ரெண்டாவது கணக்கு தெக்குப்பாளையம் ராஜபாளையம். ராஜபாளையம் அடிக்கையில் பத்திரப்பதிவு பூரா உட்காந்துருப்பான் காலாட்டி, எல்லாமே ஜோலி முடிச்சிருவாங்க. என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரில் போயிடுவான். சேத்தூரில் வந்தவனை வளைச்சி அடிச்சிடுவான். ஏன்னா சேத்தூர் தானே மாற்றி மாற்றி போட்டு நாசம் பண்ணி வச்சுருக்கான். விளையாட்டு இது பெரிய விளையாட்டு. விளையாடலாமாடா கண்டாரோலி மேலே உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு அப்படி விலைக்கு அவ விரிச்சிக்கிட்டு இருக்காங்கண்டா. இப்படி ஆசையாடவங்களுக்கு இந்த பேப்பருக்கு முட்டா குய்மனை விவசாயம் பண்ணி திங்க தெரியல. என்னடா பூரா கூதிமனம் பத்திரப்பதியில் உட்காந்து ஒரு வேலை பார்க்காம கையெழுத்துக்களை போட்டு விற்று தின்னு அவன் பொண்டாட்டியோட நக்கு தான். ஒவ்வொரு பத்திரப்பதிவில் எப்படி காலை ஆட்டி உழைப்பு இல்லாமல் விவசாயத்தை அழிக்கிறதுக்கு உட்காந்துருக்கான். அந்த பேப்பர் வச்சு தின்னுட்டு அப்படி உட்காந்துருக்கான். கண்டாரவழி மனம் என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரு சேத்தூர் பத்திரப்பதிவு போட்டாச்சு. இதில் அடிக்க புரோக்கர் பூரா உள்ளே வருவான். அதையும் சொல்லி முடிச்சுடுவாங்க புரோக்கரையும். இல்லை புரோக்கரால் வந்த வேணாம் அப்படிங்க. இப்போ சொல்லுதான் ஈஸ்வரன், இந்த கண்டார ஒளிமே விற்று தின்னு நல்லா நக்கி கண்டு ஒவ்வொருத்தன் விவசாயம் பண்ணி வீட்டில் போய் தட்டுறது. உனக்கு இத்தனை கோடி போவோம், இந்த இடம் இத்தனை கோடி போவோம், அவன் விவசாயம் பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம் போடா அப்படின்னு சொன்னாலும் அவனை சும்மா தொங்கி அவனை போட்டு மூளை திருப்பி இத்தனை கோடி அவனை பேப்பரை தூக்கி போட்டவனே இந்த இடத்த வாங்கி அந்த இடத்துக்குள்ளே பாழாக்கு தான். அப்போ இது என்ன அர்த்தம்? அப்போ முற்றுப்புள்ளி யார்? புரோக்கர் முட்டா குய்மனுங்க. அப்போ இவனு என்ன செய்யணும்? புரோக்கரை தட்டி பார்த்தவொன்னே அங்கனே முடிச்சிடுவான். புரியுதா? சொல்லி முடிச்சுடுவாங்க. அதான் என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரு. இன்று நாள் போட்டான். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கடா. நீதிமன்ற கோர்ட்டில் கருப்பு ஆடை பதில் இப்போ சிவப்பாடை உள்ளே போகுது. இப்போ பவரை விடுதான். சிவப்பாடான்னு என்னாகும்? ரத்த பூமியாகும் நீதிமன்ற கோர்ட்டு. அப்போ பூமியில் ஓட்டு முத்திரை தூக்கி கொடியை தூக்கி ஆடுறவனும் ரத்த பூமி ஆகும். இதாண்டா இந்த தமிழ்நாடு கணக்கு. இந்த ஜெம்மத்தில் ரத்த பூமி ஆக்குவான். முக்கால் சத்தியம். கடவுளால் தான் முடியும். முக்கால் சத்தியம்.